கடந்த 2 ஆண்டுகளாக நடைபெற்று வந்த யுத்தம் தற்போது சமாதான நிலையை எட்டி இருக்கிறது. சமாதானம் தோற்றுவிக்கப்பட்டு இன்றோடு 16வது நாளாக இருக்கக்கூடிய தருணத்தில் என்னவெல்லாம் நடக்கிறது காசாவில், என்னவெல்லாம் நடக்கிறது காசாவையொட்டிய பாலஸ்தீன நிலப்பரப்பிலே என்கிற செய்திகளை தான் நம்ம பார்க்க இருக்கிறோம். இன்றைய நாளில் ஒரு முக்கியமான செய்தி வெளியாகி இருக்கிறது. பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் மிக பெரும் கண்டனத்தை அந்த செய்தி தொடர்பாக வெளியிட்டும் இருக்கிறார்கள். அது என்ன செய்தி என்று சொன்னால், பாலஸ்தீனத்தினுடைய வெஸ்ட் பேங்க் மேற்கு கரை பகுதிகளில் தற்போது ஆட்சியை கையிலே வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஃபத்தாஹ் இயக்கம், பாலஸ்டைன் அத்தாரிட்டி என்கிற பெயரில் தான் அவங்க ஆட்சியை கையில் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. யாசர் அரஃபாத்துடைய கையில் தான் இந்த ஆட்சி ஒப்படைக்கப்பட்டது. ஆஸ்லோ ஒப்பந்தத்திற்கு பிறகு, யாசர் அரஃபாத்துடைய மரணத்திற்கு பிறகு பொறுப்புக்கு வந்தவர் தான் மஹ்மூத் அப்பாஸ். இப்பொழுதும் அவர்தான் பொறுப்பிலே இருக்கிறார். 90 வயதுகளை தாண்டிய ஒரு முதியவராக இருக்கக்கூடிய நிலையில் இவருடைய ஆட்சி காலத்தில் தான் இஸ்ரேல் வெஸ்ட் பேங்கினுடைய மிக முக்கியமான பல இடங்களையும் கைப்பற்றி அதை இஸ்ரேல் என்றே அறிவித்துக் கொண்டது. பாலஸ்தீன